டாக்டர் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தில் உதவித்தொகையை மலேசியாவில் உள்ள மாணவர் பாரதிதாசனுக்கு வழங்குவதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அது இன்று சட்டப்பேரவையிலும் அது எதிரொலித்திருக்கிறது. இந்த பிரச்சனை தொடர்பாக என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக இப்போது நாம் மலேசியாவிலிருந்து இந்த சிறப்பு நேரலையில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவர் பாரதிதாசனிடம் நேரலையில் தொடர்பு கொண்டு முதலில் அவருக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டது, அவர் என்ன படிப்பிற்காக மதுரையிலிருந்து அங்கு சென்றிருக்கிறார் என்ற விவரங்களை நாம் முதலில் கேட்போம். அதற்கு முன்னதாக இந்த அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தின் கீழ் சிறப்பாக பள்ளிக்கல்வியில் படிக்கும் மாணவர்களுக்கு அரசின் சார்பாகவே அந்த முழுமையான நிதி உதவி வழங்கி வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் முதுநிலை கல்வி மற்றும் பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பு, போஸ்ட் கிராஜுவேட் படிப்பு ஆகியவற்றிற்காக அரசு தரப்பிலேயே இந்த திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கப்படுகிறது. அவ்வாறு சிறப்பாக படித்த மாணவர் பாரதிதாசன் மலேசியாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் அவர் அந்த திசு பொறியியல் மற்றும் மீளுருவாக்கம் துறையில் ஆராய்ச்சி படிப்பை படிப்பதற்காக அவர் 2023ஆம் ஆண்டு மலேசியாவுக்கு சென்றிருக்கிறார். அதற்கு பின்னர் அவருக்கு என்ன நடந்தது, இப்போது என்ன சிக்கல் என்பது தொடர்பாக பாரதிதாசனிடமே கேட்கலாம். பாரதிதாசன், வணக்கம். இப்போது உங்களுக்கு உதவித்தொகை கிடைப்பது தொடர்பாக சட்டப்பேரவையில் அமைச்சர், சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு ஒரு பதில் அளித்திருக்கிறார். 48 லட்சம் ரூபாய் அவருக்கு இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது. உரிய ஆவணங்களை அவர் சமர்ப்பிக்காதால் இந்த ஆண்டு அவருக்கு உதவித்தொகை வழங்குவதில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார். நீங்க உங்களுக்கு என்ன சிக்கல் ஏற்பட்டது? அமைச்சரோட பதில் உங்களுக்கு திருப்தியா? இல்ல சார், நான் அந்த கருத்திலிருந்து வேறுபடுறேன். தெரிஞ்சே போய் சொல்றாரு அப்படின்றதான் நான் சொல்றேன். நான் ஒரு டேட்டா ரீட் பண்றேன். சரி. எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு உண்டான ஃபீஸ் வந்துருச்சு சார். இப்போ பிஹெச்டி 4 வருஷம் அந்த எனக்கு கொடுத்தாங்க. நான் as soon as possible 3 இயர்ஸ்ல முடிக்கிறேன் அப்படின்னு என்னுடைய ஆய்வுக்காக நான் மலேசியா வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு உண்டான ஃபீஸ் வந்துருச்சு. செகண்ட் இயருக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டாங்க. லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு 6 மந்த் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நான் என்ன கேட்டேன்னா, எனக்கு ஆராய்ச்சி செய்வதற்கு மெட்டீரியல் வேணும், அதாவது செல்லு வேணும், மூலப்பொருட்கள் வேணும், திசு செல்லுல இருந்து பிரிச்சு எடுக்கக்கூடிய அந்த பொருட்கள் வேணும் அப்படின்னு தான் நான் கேட்டேன். அரசுக்கு அதுக்கு விண்ணப்பமும் பண்ணேன். அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. தொடர்ந்து பேசுறேன், அரசுக்கு மெயில் அனுப்புறேன். வெல்விஷர்ஸ் மூலியமா அண்ணன் வன்னியரசை 20ஆம் தேதி 7வது மாசம் 2026ல போய் பாக்குறேன். அதாவது என் வெல்விஷன் மூலமா பாக்குறேன். அடுத்த அவசர மனுவா 11ஆம் தேதி 08/2026ல அவர் மறுபடியும் பாக்குறேன். அவரு செக்ரட்டரியில பேசுறாரு. அவருக்கு பர்சனலா போன் பண்ண போன் எடுக்கல. அவர் பிஸியா இருந்திருப்பாரு. சார், இந்த மாதிரி நான் படிக்கிறேன், இந்த மாதிரி என்னுடைய ஆய்வு நான் இதுல பண்றேன், நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு அவருக்கு பர்சனலா வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் அனுப்பிட்டேன். அப்படி இருந்தும் ஏன் அவர் சட்டசபையில் அப்படி பேசுறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் சொன்ன டேட்டா உண்மை. 2025க்கான முழு உதவித்தொகையும் கிடைச்சிருக்கு. 2026க்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் டியூஷன் ஃபீஸ் கட்டிட்டாங்க. சரி. நான் என்ன கேட்டேன்னா, எனக்கு ஆராய்ச்சிக்கு தேவையான புத்தகம் வாங்குறதுக்கு, மற்ற செலவுகளுக்கு, மற்ற மீன்ஸ் கான்ஃபரன்ஸ் போறதுக்கு, செல்கள் வாங்குறதுக்கு, கன்சியூமபிள் வாங்குறதுக்கு, ரியேஜென்ட்ஸ் வாங்குறதுக்கு எனக்கு ஆராய்ச்சிக்குன்னு அவங்க எனக்கு நீங்க அலோகேட் பண்ண ஃபண்டை கொடுங்க அப்படின்னு இருந்தேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாணவர் கூடுதல் தொகையை கேட்கிறாரு அப்படின்னு இதுலயும் நான் பார்த்தேன். நான் என்ன தொகை, இப்ப ஜிஓல 36 lakhsனா 36 lakhs தான் கொடுப்பாங்க, அதற்கு மேல கொடுக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன பணத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாரு. நான் ஏப்ரல் 24 என்டாஸ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒரு ஆய்வுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி என்னுடைய ப்ரொஃபசர்ஸ் மூலியமா நான் ஒரு மெயில் அனுப்பிட்டேன். நான் கிடையாது, நானும் அதை அட்டாச் பண்ணி அனுப்புனாங்க. என்னென்ன தேவை, ஒரு ரிசர்ச்சுக்கு என்னென்ன தேவைன்னு த்ரோ த யூனிவர்சிட்டி மூலியமா தான் போகுது. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க பேங்க்ல போய் லோன் கேட்டா பேங்க் உங்களுக்கு உடனே லோன் தர மாட்டாங்க. கல்லூரியில போய் உங்களுக்கு எவ்வளவு காலேஜ்ல இருந்து கொட்டேஷன்ஸ் வாங்கிட்டு வாங்க, எவ்வளவு டியூஷன் ஃபீஸ் எவ்வளவு, மத்த ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னு கொடுக்கப்பட்டதான் அந்த டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் மார்ச் 24 என்டாஸ்மெண்ட் லெட்டரா ப்ரொஃபசர் அனுப்பியாச்சு. ஏப்ரல் 21ஆம் தேதி எல்லா பில்லையும் சென்ட் பண்ணிட்டேன், இன்க்ளூடிங் ரிசர்ச் ஃபீஸ். ஏப்ரல் 27 ஃபாலோ அப் மெயில் பண்றேன். ஏப்ரல் 13ல கிளாரிபிகேஷன் நான் அனுப்புறேன், எனக்கு இதெல்லாம் வேணும், இதெல்லாம் நான் நீங்க சப்மிட் பண்ணுங்க, எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி
ஜூன் 8 வந்து மறுபடியும் ஃபாலோ அப் மெயில் பண்றேன். ஜூன் 29 என்னென்ன வாங்க போறேன்னு கொட்டேஷன் அனுப்புறேன். அதுக்கப்புறம் அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. திருப்பி மெயில் போடுறேன். அரசு கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரனா, சரி வன்னி அரசு அண்ணனை ட்ரை பண்ணலாம், அவர் ஒரு நல்ல ஒரு சமூக நீதியா இப்ப பொறுப்பேற்றிருக்காரு, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு அவரை அணுகிறேன். அவரும் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. அட்லீஸ்ட் இந்த சோசியல் மீடியால நம்மள வந்து சொன்னாவது இந்த விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு ஒரு என் மனக்குமுறல நான் வந்து சோசியல் மீடியால வந்து சொன்னேன். ஆனா என்ன வந்து அவர் வந்து இப்படி ஒரு போர்ட்ரேட் பண்றது ரொம்ப ஒரு வருத்தமா இருக்கு.